ஹாய் ஹலோ வெல்கம் டு வெட்னஸ்டே மார்னிங். காலையில் கிளைமேட் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அழகான கிளைமேட் அப்படியே ரசிச்சுட்டு கீழே போய் வாசலெல்லாம் கூட்டி அழகாக ஒரு கோலம் போட்டாச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே வறண்டெல்லாம் கூட்டி எல்லாம் வலித்து நீட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு. நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா அழகாக கிச்சனெல்லாம் நீட்டாக கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு தான் தூங்க போனேன். அதனாலே காலையில் டேரெக்டாக சமையலுக்கு வந்தால் போதும், எந்த எக்ஸ்ட்ரா வேலை எதுவும் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஸோ ஹாட் வாட்டர் எல்லாம் கெட்டிலில் போட்டுட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புளியோதரையும் எக்கு இன்றைக்கி வெனஸ்டேங்காட்டி அதுவும் மெனு பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்குக்கு வேக போட்டிருக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வேக போட்டேன். புளியோதரைக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, இது ஹைதராபாத்தில் வாங்கின மிளகா. ஸோ அந்த மிளகாவை நல்லா எடுத்து 3 மிளகா எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா ஒரு 5 மிளகா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வடச்சட்டியில் நிலக்கடலையை ஃபஸ்ட்டு தனியாக ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடலைப்பருப்பு, வெந்தயம், வரமிளகா இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புளி கரைசலை ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடணும். கொதிக்கிட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பீட்ரூட் துவையலுக்கு தேங்காய், வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, புளி, பீட்ரூட் எல்லாம் நல்லா வதக்கி அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் தோசைக்காக. அதுக்கப்புறம் புளியோதரைக்கு ரைஸ் சூடானதாக போட்டு அப்படியே நிலக்கடலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே புளியோதரை அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டுக்கு இன்றைக்கி புளியோதரை. நான் புளியோதரைன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ப்ளஸ் தோசைக்கு அப்படி சுட்டு எடுத்தாச்சு. சரி, பொண்ணுங்களுக்கு துவையலை வச்சு கொடுத்துட்டேங்க. துவையல் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பீட்ரூட் துவையல் நம்மளுக்கு ரிச் இன் அயர்ன் ப்ளஸ் நல்ல கலரிங் ஏஜென்ட்டு நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ நம்ம வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக லேடிஸ் பீட்ரூட் சேர்த்துக்கணும் நம்ம உடம்புக்கு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. பெரிய பொண்ணு மட்டும் சாக்ஸ் மாட்டியிருந்தா. அதுக்கப்புறம் அப்படியே சூரிய பகவானும் வந்துட்டாங்க. நமஸ்காரம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு கீழே போயிட்டு சின்னது பார்த்திங்கன்னா ஓடுவா. டெய்லி அவங்க ஸ்கூலில் இருக்க விநாயகருக்கு பூ பறிச்சிட்டு போவாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் காரில் ஏறி கிளம்பிட்டாங்க. சரி, நம்மளும் அப்படியே அப்படியே காலையில் அப்படியே டிஃபன் சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ.